என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஆத்மானுசாமி ஆத்மானுசாமி இப்போ கடவுள்ன்றாரு, நம்மக்குள்ள இருக்காரான்றாரு சொல்றேங்க. ஆமா ஐயாவே சொல்லியிருக்காரு, ம் நம்மக்குள்ள கடவுள் தேடணும்னா சரி யோகத்துல நம்ம செஞ்சுனே இருக்கிறோம். நீங்க ஒரு நாள் இல்லை இப்போ தெரியும், இல்லைன்னா எப்பனா ஒரு நாள் தெரிவாரு கடவுள்ன்றாரு. ஆமா கடவுள் உருவமா தெரியாரா இல்லை ஒளியா தெரியாரா, எந்த மாதிரி இருக்காரு சாமி கடவுள்? ஐயா என்ன சொன்னாரு, அதாவது ஓசையும் ஒளியுமாக்குறான்னு சொல்லிட்டாரு. ஓசைனா சவுண்டு. இப்போ ஒரு இடி இடிக்குது, ஆமா சாமி. எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? தெரியாது. மின்னல் வருது, எங்கேருந்து வருதா? கடவுள் அந்த ரூபத்தில் தான் இருக்கும். அந்த ரூபத்துல எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது. நீங்கள் அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டா எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த தகுதி நமக்கு வளர்த்துக்கிட்டா தெரியும். ஆனால் நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ கண்ணை மூடிடுங்க, உள்ள ஒரு வெளிச்சங்க தெரியுமா? பாடம் பண்ணுறவங்க நல்லா தெரியும். இப்போ சாதாரண கண்ணை முன்னாடி இருட்டா கபோன்னு இருட்டாக்கும், அவன் வந்து அஞ்ஞானத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் அதே வந்து கண்ணை மூணும்போது வெளிச்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மேல்நிலைக்கு வந்துக்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து சாதாரண நிலைமையில் இருக்கும்போது வந்து காதில் சவுண்ட்லாம் கேட்காது, உள்ள சவுண்டு கேட்குது இல்லை, எங்கிருந்து கேட்கும். அப்போது அது உணர சக்தி வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் இந்த பாடத்தில் நல்லா போகும்போது ஒரு நாளைக்கு தெரியும் வரும். ஆமாம், அது பொறுத்து காத்து இருக்கணும். இதில் மெயினே வந்து பொறுமையாக காத்திருப்பு தான் மெயின். அப்போ தான் மேல்நிலை கூப்பிட்டு போகும். எல்லாத்துலும் பொறுமையாக இருக்கணும். பொறுமை அதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறானோ அவளுக்கு எவ்வளோ இது இந்த ஆன்மீக பாதையில் கொஞ்சம் மேல்நிலைக்கு வரலாம். அவசரப்பட்டால் ஒன்று மேலே போச்சு. இந்த கொசம் சட்டி செய்வான், அதை பொறுமையாக செஞ்சானா ஊர் வரும். தப்புன்னு கிளப்பட்டானா படிஞ்சு போகும். இது நம்ம பழப்பா அப்படி தான் இது. இப்போ இந்த ஆன்மீக பாதை வந்து அதே தான். நீங்கள் அதை பொறுமையாக செஞ்சு பொறுமையாக வச்சா நிற்கும். ஆனால் அது அந்த கொசம் சரி கீழே திருப்பி கொசம் கீசிக்கு போட்டு திருப்பி செய்யலாம். இதே மாட்டோம், இந்த பிரிவு விட்டு அடுத்த பிரிவு, திருப்பி அதை விட்டு இன்னொரு பிரிவு, அடுத்தது போயின்னே இருக்கும். அது என்ன நம்ம கையில் தான் இருக்குது. ஆமாம், ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் மேல்நிலை போகும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரெல்லாம் போயிடாது, வளரும். பொறுமை ஜெயிக்கும். சரி சாமி, இந்த ஜென்மத்தில் நம்ம அடியலாமா? கடவுளை வந்து அடியலாமாங்க? இல்லை, இந்த ஜென்மத்தை நம்மளாம் ஐயா சொன்ன மாதிரி நம்மளாம் காளி சட்டி. இப்போ நீங்கள் போகிற வரைக்கும் போனால் இந்த கூட்டை கொடுத்து அடுத்த கூட்டில் வந்து இப்போ இந்த நினைவோடு இந்த செயலில் வச்சுருந்தா அந்த நினைவு அடுத்த வேலையை கூப்பிட்டு போகும். இந்த இதெல்லாம் போய் அடையுதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அடையணும்னு விதி இருந்தால் விட போகிறது இல்லை. இது வந்து ஏற்கனவே டிசைன் பண்ணது தான். நீங்கள் கடவுளை அடையணும், முத்தி அடையணும்னு விதி இருந்தால் தானே அமையும். ஆனால் அதுக்குண்டான பாதை வந்து நீங்கள் என்ன பண்ண, எல்லா குடும்பத்தை விட்டு சொத்தை விட்டு கஷ்டம் ஒன்றுமில்லாத வந்து அந்த பாதைக்கு தானே இழுத்துட்டு போகும். இப்போ நீங்கள் இப்போ குடும்பத்தை வச்சுன்னு பொண்டாட்டி வச்சுன்னு பிள்ளை வச்சுன்னு சொத்தை வச்சுக்கின்னு நான் கடவுளை என்ன எப்படி போக முடியும்? ஆனால் இந்த ஜென்மத்தை அடையணும்னு உங்களுக்கு விதி இருந்துச்சு வச்சுக்க, இப்போ உங்கள் பொண்டாட்டி பிள்ளை விட்டு போயிட்டுப்பா, சொத்து சொகலாம் கலந்து போயிட்டுக்கும், பிச்சை தான் சோறு தின்னு உட்காந்துப்பேன். இருக்க ஊடு இருக்காது, கட்டிக்க துணி இருக்காது, ஒன்றும் இல்லைங்கன்னா அப்போ நான் கடவுள் நெருங்கி கேட்டோன்னு வச்சு கண்டிப்பாக இந்த பேரில் அடைஞ்சலாம். அந்த நெறிஞ்சல் இருந்தால் அந்த இந்த ஜென்மத்தை அடைஞ்சிடலாம். அந்த நிலைமையில எல்லாம் இதோ ஒன்று கூட இருக்குதுன்னா அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.